அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் கூட அந்த காற்று ரொம்ப குளுமையாக நல்லா அடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. உங்க பேர் என்னங்க? கலைவாணி. கலைவாணி. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திருப்பத்தூர்ல இருந்து வரேன். திருப்பத்தூர். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிரிஞ்ச திருப்பத்தூர்ல வரீங்க. ஓகே. அங்கிருந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்து நம்ம கல்லூரியில் படிக்கிறீங்க, என்ன காரணம்? இந்த காலேஜ்ல ஃபீல்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பர், ஃபீல்ட் நல்லா இருக்கு. நம்ம பிராக்டிகலா கத்துக்கலாம். பிராக்டிகலா கத்துக்கலாம். ஓகே ஓகே. ப்ராக்டிக்கலாக நல்லாயிருக்கும், ஃபீல்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரிம்மா, இது என்ன பயிரிட்டு இருக்காங்க? இது எவ்வளோ நாள் பயிர்? இது வந்து ஆந்திரா பொன்னி வெரைட்டின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க. இவங்ககிட்ட எத்தனை நாள் பயிரிடுங்க? எத்தனை நாள் பயிரிடணும்? 110 days இருக்கும் சார். 110 நாள் வந்து பயிரிடணும். எஸ் சார், மீடியம் டியூரேஷன். மீடியம் டியூரேஷன். ஆமாம் சார். ஓகே ஓகே. நீங்கள் இதை பற்றி தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆந்திரா பொன்னி வெரைட்டி வந்து அதிகமாக நம்ம கல்டிவேட் பண்ணுவோம் இந்தியாவில். ஏன்னா பொன்னி வகங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம். ஓகே. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான அழகான பதில். ஃபீல்டு நல்லா இருக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 110 days, அதாவது 110 நாளில் அழகாக ஆந்திரா பொன்னி பயிரிட முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுவதும் பொன்னி வந்து நிறைய இது பயிரிடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக ரியல் டைம் எப்படி தேவைப்படுது, மார்க்கெட்டிங் எப்படி தேவைப்படுது, எல்லா விஷயமும் இந்த கல்லூரியில் சொல்லி தராங்களாட்டிருக்கு. அதனால தான் ப்ரொடக்ஷன்லேருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப மாணவர்கள் நிறைய விஷயங்களை கேதரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ். வேறு என்ன, எந்த ஊர் வரீங்க சொல்ல போகிறோம்? ஜெயக்குமார், தஞ்சாவூர். சத்தமாக பேசுங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஜெயக்குமார், தஞ்சாவூர். ஓகே, இதுக்கு ஒரு மீம்ஸ். என் பேர் விஜயமோகன், தஞ்சாவூர். யார் சாமி இவன்? என்ன பேர்? விஜயமோகன், விஜயமோகன், தஞ்சாவூர். நான் வந்து சரண், பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்களா? பாண்டிச்சேரியில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போய் கூட தலச்சி சூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் நல்லா பண்ணி பாருங்க. நிவேதா ஸ்ரீ திண்டுக்கல்லேருந்து வரேன். பூஜா ஸ்ரீ நாமக்கல்லேருந்து வரேன். மதுஸ்ரீ புதுக்கோட்டை. பிரியங்கா கடலூர். சாருநேத்ரா ஃப்ரம் திண்டுக்கல். ஓகே ஃபைன். பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக அதுவும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ தமிழ்நாடுன்ட்டு இல்லை, சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. தனலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம பெரம்பலூர் கேம்பஸோட ஏஓ நவீன் சார் இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒரு மாணவருடைய எந்த என்கொயரியாக இருந்தாலும் 24/7 மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போடணும், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி தனலட்சுமி குரூப் ஆஃப் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய தகவல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் ப்ளஸ் அட்மிஷன்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய ஸ்கோலிங் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் சாரை தொடர்பு கொள்ளலாம். காலேஜ் போகலாம் வாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.